அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எறா தொக்கு செய்ய போகிறோம். இந்த எறா தொக்கு எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் நான். எறா தொக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எறாவை அடுப்பில் சமைப்பாங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த அடுப்போட வாசனைலாம் சேர்ந்து வாங்க இப்போ நாம் சமைக்கலாம். யார் யாருக்கு பாட்டி பிடிக்கும்னு சொல்லுங்கள். கேஸ் ஆன் பண்ணுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற எறாவை போடுங்க. எறாவை போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த மஞ்சள் தூளை போடுங்க. மஞ்சள் தூளை போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கி தண்ணி வத்துற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு அதையும் எடுத்துருங்க. அந்த எறா எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போடுங்க. அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா அரைப்பதம் வெந்த உடனே தக்காளி போடுங்க. தக்காளி பச்சை மிளகா போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போடுங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு தண்ணி வற்றி எறாவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எறாவை எடுத்து போடுங்க. அந்த எறாவை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நிறைய வெங்காயம் இருந்தால் நம்ம தண்ணி போட தேவையில்லை எறாவில். ஆனால் இது கம்மியாக இருக்கிறதால சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போடுங்க போதும். அதிகமாக போடாதீங்க. 1/4 கிளாஸ் தண்ணி போட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் மிளகு பொடி 1.5 ஸ்பூன் ஜீரக பொடி எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. ஆனால் எண்ணெய் நம்ம எறா தொக்குக்கு அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க.